இன்னைக்கு 4 மணிக்கு பிடிஏ மீட்டிங் இருக்கு, வந்துரு. தெரியும், மெசேஜ் பார்த்தேன், வந்துடுவேன். எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்கலையே? ஏண்டா? இந்தா ஐயோ பஸ் சீக்கிரம். ஹலோ. தோ இறங்கிட்டே இருக்கான். தோ வந்துட்டான், 2 மினிட்ஸ்ல வந்துடுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் போடா. தோ வந்துட்டான், அனுப்பிட்டேன். சரி. 4 மணி கரெக்டா வந்துருமா? ஓகேடா, நான் வந்துடுறேன். பாய். ஹலோ. சொல்லுங்க சார். நான் நல்லா இருக்கேன். பையன் தோ ஸ்கூல் போயிருக்கான். வாடகை தர ஐடியா இருக்குதா இல்லையாம்மா உனக்கு? 20 நாள் ஆச்சு. உங்ககிட்ட எத்தனை வாட்டிமா கேட்டுன்னு இருக்கிறது? உங்ககிட்ட தொல்லையா இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு வேணாம்? எவ்வளோ தடவை? இன்னும் 1 வாரத்தில் அடுத்த மாசமே பிறகு போகுது. நீ இன்னும் இந்த மாசமே வாடகை கொடுக்கல சார். இல்ல சார், அது இன்னைக்குள்ள போய் பேங்க்ல போட பாருமா, இல்லாட்டி வீட காலி பண்ணு. சரி, ஒரே ரோஜனே இருக்குது உங்ககிட்ட. வெய்மா போன. ஹலோ ரவி. ஓ சாருவா? நான் லக்ஷ்மி ஆண்டி பேசுகிறேன், அப்பாவோட ஃப்ரெண்டு. ஹலோ. ஹலோ. ஹலோ ராஜ்னா. ஹலோ மேடம், இப்பெல்லாம் பிடிக்கவே முடியறதில்ல. டெய்லி அந்த டைரக்ட் கிளைண்ட் தானா? இல்லைண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்லிட்டு இங்க இருந்து போனேன்னு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? 1 வாரமா போனே எடுக்கிறது. என்ன பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கா உனக்கு? உன்னை முதல்ல வெளியே விட்டதே தப்பு. நீ முழுதாம இருக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் வெளியில விட்டேன். இன்னைக்கு 2 கிளைண்ட். நான் எப்பயும் வர்ற இடத்துக்கு வந்துருவேன். ஹலோ. வந்துட்டிங்களாண்ணா? மலரக்கா எங்கக்கா இருக்கீங்க? சரி, உங்களுக்கு இன்னைக்கு நைட் ஆக்கலான்ட்டு. அப்பா நல்ல வேலை. சரி அக்கா, எனக்கு ஒரு பெரிய உதவிக்கா. கர்ணாக்கு 2 முழம். கர்ணாக்கு இன்னைக்கு பிடிஏ சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் போக முடியாதுக்கா. நீங்கள் அவனோட பெரியம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு வரீங்களா? அக்கா, என்னை தொடும்போதெல்லாம் ஏதோ எனக்கு புழு பூச்சி விடுற மாதிரியே இருக்குக்கா. எனக்கு வேற வழியும் இல்லை. வேற எதுவும் தெரியவும் தெரியாது. எப்படி வர்றான்னு பாரு. பேக்.
வாங்க ஹீரோயினி மேடம். உனக்கு ஏன் இவ்வளவு டிமாண்டுன்னு இப்பத்தானே தெரியுது. ஏறுங்க போவோம். வண்டி எடுண்ணா போட்ட. எவ்வளோ பேசியிருக்கீங்க? 2000 ரூபா. உங்களுக்கு எவ்வளோ இதில்? நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். பா இவன் தான்ப்பா என் பெஞ்ச் மேட்டுக்காரனா. ஓஹோ ஓகேப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். எப்படி படிக்கிற? நல்லா தான் படிக்கிறேன். சரிடா நான் கிளம்புறேன்டா. சரிடா பாய்டா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கர்ணா, where are your parents? She must be coming, ma'am. Yes, may I help you? கர்ணா மேடம். அக்கா சாரிக்கா, தோ வந்துட்டேன். நான் கீழே தான் இருக்கேன், ஏறிட்டே இருக்கேன். தோ அக்கா சாரிக்கா, பேங்க்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. அவன் தான் ரொம்ப அப்செட்டாக இருந்தான். எதுவுமே பேசல. இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. சரி, நான் பேசுறேன். ரொம்ப கோவமாடா அம்மா மேல. அம்மா கர்ணா சாரிடா.
அம்மாக்கு வேலை வந்துருச்சு. அம்மா வேணும்ட்டே பண்ண. உங்களால வர முடியல, ஏன் வரேன்னு சொன்னீங்க? வேலை வந்துருச்சுடா. அப்ப ஏன் வரேன்னு சொன்னீங்க? நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு செய்யணும்னா மட்டும் வேலை. கண்ணா திடீர்னு கூப்பிட்டாங்கடா. எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு 2 பேரும் வந்தாங்க. கண்ணா நான் என் அப்பாவை பார்த்தது கூட கிடையாது. அம்மா நீங்க தானே, அட்லீஸ்ட் நீங்களும் வந்திருக்கலாம்ல. நான் என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொன்னேன் தெரியுமா, என் அம்மா வருவாங்கன்ட்டு. ஆனா நாளைக்கு என்ன அந்த வார்த்தைய சொல்லி கலாய்ப்பானுங்க. ச்சே, நான் வந்தேன்லடா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே. நீ என் அம்மா இல்ல, நீயும் என் அம்மா இல்ல, இவளும் என் அம்மா இல்ல. கண்ணா போதும். சுயோதா சொன்னது கரெக்ட் தான். சுயோதா சொன்னது கரெக்டா போச்சு. அம்மா, என்ன வார்த்தைக்கா பேசுறான்? சுயோதா அம்மா சொன்னா. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? உனக்கு எங்க போச்சு? ரொம்ப அழுதான்ல, அதான் தூங்குறான். சரி, ரொம்ப யோசிக்காத நீ. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ பார்த்துக்கோ. யாருக்கா கிளையண்ட்? சங்கர் தான். நீ பார்த்துக்கோடி. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹலோ, சொல்லு ரவி. இப்போ வா. மணி 12க்கு மேல ஆச்சு. கீழேயா? சரி இரு, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. அப்புறம் சொல்லுங்க டைரக்டர் சார், என்ன பேசணும்? எதுக்கு கால் பண்ண காலையில்? அதுவா, கையில் சுத்தமாக காசே இல்லை. ஹவுஸ் ஓனர் வேற கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். நான் சொல்லியிருக்கேன்ல, அவன் வேற எப்போ தான் எங்களை வீட்டிலேருந்து துரத்தலான்னு பார்த்துட்ருக்கான். அதான் கூப்பிட்டேன். ஓ, அப்போ ஓகே. சைனாலேருந்து பறந்த கொரோனா இப்போ கொரியாவில் போய் லேண்ட் ஆயிருக்கு. மக்களே எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக இருங்க. அடுத்து நமக்கு ஒரு மணி கத்திக்கிட்டு இருக்கான். என்னாச்சு? நீ எப்படி இருக்க? லக்ஷ்மி, இனிமேல் அது வேண்டாம். என்னால் இந்த பொய்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது.
என்னால் முடியல. ஓ, அந்த டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ண. அதில் 6000 ரூபா இருக்கும், எடுத்துக்கோ. படம் ரிலீஸ் ஆனோடனே முடிஞ்சதை தரேன். லக்ஷ்மி, என்ன இது? ஏய், என்னாச்சு? என்ன பண்ற நீ? நான் பாட்டிக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டிக்கு எடுக்கிற. நானும் இங்கே ஒரு மனுஷன் தானே, என்கிட்ட என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்ன லக்ஷ்மி? லக்ஷ்மி இரு. லக்ஷ்மி, கர்ணா, கர்ணா, டேய் டைம் என்னடா? கர்ணா, ஸ்கூல் போ. கர்ணா, ஏய் சார்ஜர் பாத்தியாடா? டேய் கர்ணா, எங்க போ? அக்கா, கர்ணாவை பாத்தீங்களா? இல்லம்மா, எப்போ வந்தீங்க? இப்பதான். கர்ணா, பெரிய கஸ்டமர் வெயிட்டிங். கர்ணா காலையில இருந்து காணோம். இந்த பாரலட்சுமி, உன்னை வெளியே விட்டதே நீ ஒழுக்கமா வருவேன்னு தான். நேத்துல இருந்து உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப். இல்ல, நான் சார்ஜர் காணோம், அதான் தெரியும். வேணா லட்சுமி, வேணாம். நேத்தே ஒரு கஸ்டமர் உன்னை கேட்டாரு. நான் தான் நேத்தே உனக்கு 2ன்னு வேணான்னு சரி வேணான்னு விட்டுட்டேன். நான் மனசாட்சியோட நடந்துக்கிறேன், நீ ஒழுக்கமா நடந்துக்க. நேத்தே உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேல இன்னைக்கு கஸ்டமர் இருக்காங்கன்னு. நான் கூலா பேசும்போதே போய் கிளம்பிடு. போ, கிளம்ப போ. எங்கேயும் போயிருக்க மாட்டான் கர்ணா, எங்கேயும் போயிருக்க மாட்டான். கர்ணா ஸ்கூல் தான் போயிருக்கான். கர்ணா ஸ்கூல் தான் போயிருக்கான். அக்கா 2 முழம். நீ போய் வெயிட் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். கர்ணா வந்தா சாவி கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. அக்கா ஒரு 2 முழம் கொடுக்கா. நீங்க என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு? நானா? லட்சுமிக்கு என்ன வேணும்?
மொர மாமே. மொர மாமனா? போட்டுண்ணா. அண்ணா உங்க ஃபோன் கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு கால் பண்ணிக்கணும். மலரக்கா நம்பர் இருக்குல்ல? இருக்கு, ஆனா அவ போன் எடுக்கிறது இல்ல. ட்ரை பண்ணி பாரு. நம்பர் இதானே? நான் தான் சொல்லல. நீங்க எங்க உங்ககிட்ட இந்த சாதாரண சார்ஜர் இருக்குமா? இந்த சார்ஜரா? இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துட்டு சொல்றேன். அந்த டிவி வேலையே செய்ய. சாரி கண்ணா, சாரி சாரி. இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன். சாரி. நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே. படா. அந்த டிவியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். பண்றேன். நல்லா இருக்காடா? இன்னும் சூடாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். காலையில் ஏண்டா எழுப்பல? நான் பண்ணேன், நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லலை. செம்ம தூக்கம், அதனால தான் நானே கிளம்பி போயிட்டேன். நைட்டு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸ்கூல் எப்படி இருந்ததுடா அன்னைக்கு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அம்மா, எனக்கு இங்கிலீஷ் மேம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதில் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் யுவர் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. எழுதுடா, உனக்கு தான் அதெல்லாம் ஈஸியாச்சு. அது உண்மைதான், ஆனால் உங்களை பற்றி தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க எதுவுமே. அது அதான் உனக்கு தெரியுமேடா. இல்லைம்மா, ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நான் ஒரு கால் சென்டரில் வேலை பார்க்குறேன். அதனால தான் நான் ஈவினிங் டைமில் போகிறேன்ல வேலைக்கு. பேர் ராஜ் கால் சென்டர். இருங்க இருங்க இருங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ராஜ் கால் சென்டர் நுங்கம்பாக்கம். ராஜ் கால் சென்டர்
வெல்கம். அப்புறம் என்ன, அவ்வளோதான்டா. அப்பா பத்தி எதுனா சொல்லுங்களேன். அப்பா சொன்னேனேடா, மலேசியாவில் இன்ஜினியராக இருக்கார். இன்ஜினியரா? போன வாட்டி அவர் டைரக்டர்னு சொன்னீங்க. என்னது லூஸ் மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்காது. நீ ஏதோ டிவி பார்த்து குழம்பி போயிருக்க, சரியா? அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. இல்லம்மா, நீங்க சொன்னீங்க. சரி, தாத்தா பாட்டி பத்தியாவது சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பண்ணலாம், சரியா? ஹோம்ஒர்க்லாம் அப்புறம் பண்ணலாம். நீ போய் சாப்பிடு. அப்பவே சூடு இல்லைன்னு சொன்னல, போய் சாப்பிடு போ. நான் இதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ டக்குன்னு சாப்பிடு. ம். மலரக்கா, இப்போதான் ஒரு கிளைண்ட் முடித்தேன். 2000 ரூபா உங்கள் கூகுள் பே காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சரிக்கா, நான் கூகுள் பேலாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்களேன், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். கர்ணா, டேய், இப்பதான் மெசேஜ் வந்தது. உனக்கு 31ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் இல்லையா? ஐயா ஜாலி. போர் அடிக்குதுல? லைட்டா. நீ கீழே போய் அர்ஜுன் கூட விளையாடல? ஏனே தெரியலம்மா, அவன் இப்பெல்லாம் என்கிட்ட பேசத்தே இல்லை. நான் நேற்று அவன் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவன் டிவி தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நான் போய் கூப்பிட்டப்ப அவன் படிச்சுட்டு இருந்தேன்னு போய் சொல்லிட்டாமா. மா, தயவு செஞ்சு அந்த டிவிக்கு காசு கட்டுங்கம்மா, போர் அடிக்குது. பண்றேன்டா. நான் ஒரு ஆஃபீஸ் கால்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்றேன். ஐயா ஜாலி. ஏமா மேக்கப் போடுறீங்க? மேக்கப் போட்டா தானேடா நான் நல்லா இருப்பேன். நீங்க மேக்கப் போடாமலே நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க மேக்கப் போட்டாதான் ஒரு மாதிரி இருப்பீங்க. ஹலோ, நான் வந்துட்டீங்களா? 2 மினிட்ஸ்ல இறங்கிட்டேன்.